சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற ஓட்ட பந்தய நிகழ்ச்சி நடந்தது. இந்த போட்டியில் மனநலம் குன்றிய மாணவர்கள் ஏராளமானோர் பங்கு பெற்று பரிசுகளை தட்டி சென்றாங்க. அது குறித்த ஒரு செய்தி. சின்ன சின்ன பூக்கள் சிந்திய வேலை அன்பு என்னும் நூலில் ஆக்கிய மாலை. இந்த இனிமையான குரலுக்கு சொந்தமான மாற்றுத்திறனாளி பெண்ணின் பெயர் ராஜலட்சுமி. பாடல் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் வல்லவர். இவரை போன்ற ஏராளமான மாற்றுத்திறனாளிகளால் ராஜரத்னம் விளையாட்டு மைதானமே களை கட்டி உள்ளது. அதற்கு காரணம் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகள். ரன்னிங் ரேஸ் விளையாடினேன். அதில் நல்லா நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்தது. ரொம்ப சொல்லவே தேர்ட் ப்ரைஸ். நீங்கள் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குது? பெருமையாக இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குது. டிவியில் வரணும் போல இருக்குது. வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதாக இல்லாமல் ஆர்வத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் நடந்ததால் இதில் பங்கேற்ற அனைவருக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற பார்த்திபனுக்கு சிறுவயது முதலே காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது ஆசை. நான் ஓடுனேன், ரெண்டாவது பரிசு வாங்கினேன். உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா? கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா? எத்தனாவது படிக்கிறீங்க நீங்க? 6வது. உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசைமா? நண்பர்களோடு விளையாட்டுகளில் பங்கேற்றதால் அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அவர்களின் மனதிலும் உடலிலும் நம்பிக்கையை விதைக்கும் இந்த போட்டிகளை தன்னார்வ அமைப்புகள் இணைந்து ஆண்டுதோறும் ஜனவரியில் நடத்துகின்றன. உடல் அளவில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் மனதளவில் இருக்கக்கூடிய தைரியத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினால் எதிலும் வெற்றி கொள்ளலாம் என்பதே மாற்றுத்திறனாளிகளுடைய கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சேகருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.